ஒரு அடர்ந்த காடுல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துல விதவிதமான பறவைகள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அதோட கூட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. இப்படி கிளி, காக்கா, அதுக்கப்புறம் புறான்னு விதவிதமான நிறைய பறவைகள் இருந்தது. எல்லா பறவைகளும் அதுங்களோட கூடுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு ஒத்துமையா இருந்ததுங்க. ரொம்ப வருஷமா அதே மரத்துல இருந்ததுனால அந்த மரத்து மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த பறவைங்களுக்கு. அதுங்களுக்குள்ளே கூட ரொம்ப சந்தோஷமாவும் அன்பாவும் இருந்ததுங்க. ஆனா திடீர்னு அந்த காடுல பயங்கரமான வெயில் இருந்தது. ரொம்ப நாட்களுக்கு வருடங்களுக்கு மழையும் இல்லை. மரத்துல இருந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழ ஆரம்பிச்சுது. அங்க இருக்கவே அந்த பறவைகளால முடியல. ரொம்ப வறண்டு போய் இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்துல இருந்து கிளைகள் எல்லாம் கூட கீழே விழ ஆரம்பிச்சுது. இலைகளும் இல்லை. அதனால அங்க இருந்த பறவைகள் வேற ஒரு இடத்துக்கு பறந்து போக ஆரம்பிச்சுது. ஒரே ஒரு வயசான கழுகு மட்டும் அந்த மரத்தை விட்டு போகாம அங்கேயே இருந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் கூட அந்த கழுகு கிட்ட வந்து எடுத்து சொல்லிச்சுங்க, இங்க இருக்காதன்னு. ஆனா இங்க இருந்து நான் போகவே மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த கழுகு. யாரு என்ன சொன்னாலும் என்னால இந்த மரத்தை விட்டுட்டு வர முடியாது. நான் தான் இங்கதான் பிறந்தேன், இதுலதான் வளர்ந்தேன். என் அம்மா அப்பா மாதிரிதான் இந்த மரமும். யாரெல்லாம் அம்மா அப்பாவை விட்டுட்டு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நல்லது நடக்கும்? அம்மா அப்பா மாதிரிதான் இந்த மரமும். என்ன நடந்தாலும் இங்க இருந்து நான் போகவே மாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சது அந்த வயசான கழுகு. என்ன நடந்தாலும் நம்ம இறக்குற வரைக்கும் இந்த மரத்தை விட்டு போகவே கூடாதுன்னு நினைச்சது. இப்படி அதே மரத்துல இருந்தது. தினமும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பறந்து போய் சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ராத்திரி ஆனதும் அந்த மரத்துல வந்துதான் தங்கும் அந்த கழுகு. அப்படியே சில மாதங்கள் நாட்கள் போச்சு. அந்த மரத்தை விட்டு வந்த பறவைகள் எல்லாம் இப்படி பேசிச்சுங்க, ஐயோ பாவம், கழுகு மட்டும் அந்த மரத்திலேயே இருக்கே அப்படின்னு கழுகு கிட்ட போச்சுங்க அந்த பறவைங்க. கழுகு, நீயும் எங்க கூட வந்துரு, இந்த மரத்துக்கு என்ன வேணா நடக்கலாம், இருக்குதானே ஆபத்து. அப்புறம் எனக்கு புரியுது பறவை, என் மேல இருக்க அக்கறையில தான் நீ சொல்லலன்னுட்டு. இது நான் பிறந்து வளர்ந்த மரம். இந்த மரத்தை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. என்ன நடந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். இதை விட்டுட்டு வந்தா நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லவோ அது மேல இறக்கப்பட்ட பறவைகள் எல்லாம் கழுகோட நிலைமைய போய் இந்திரன் கிட்ட சொன்னாங்க. பறவைகள் சொல்ற எல்லாத்தையும் இந்திரன் கேட்டாரு. எப்படியாவது அந்த கழுகுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும்னு இந்திரன் கழுகு கிட்ட போய், கழுகே, உன் நிலைமை எனக்கு புரியுது, நீ பிறந்து வளர்ந்த மரம் தான் இது. ஆனா இதுவே அழிஞ்சு போற நிலைமையில இருக்கும் போது உனக்கு தானே ஆபத்து. நீ பேசாம இந்த மரத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த கழுகு, கடவுளே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இந்த மரத்துல தான் பிறந்த வளர்ந்த. எங்க அம்மா அப்பா இந்த மரத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. நான் இறந்தாலும் இந்த மரத்துல தான் இருப்பேன். என் மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். கழுகு சொன்னதை கேட்ட இந்திரர், சரி, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. சுவாமி, நீங்க ஏதாவது வரம் கொடுக்கணும்னா எனக்கு கொடுக்காதீங்க. இந்த மரத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பச்சை பசேல்னு இலைகள் எல்லாம் மறுபடியும் இந்த மரத்துல வரணும். இந்த மரம் பூத்து குலுங்கணும். எல்லா பறவைகளும் இதுல தங்கி சந்தோஷமா இருக்கணும். கழுகு கேட்ட வரத்தை இந்திரன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து மாயமாயிட்டாரு. உடனே மரத்துல பச்சை பசேல்னு இலைகள் வந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காட்டுல இருந்த எல்லா மரங்களும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுது. எந்த பறவை எல்லாம் மரத்தை விட்டு போச்சோ மறுபடியும் எல்லா பறவைகளும் அதே மரத்துல வந்து சந்தோஷமா தங்க ஆரம்பிச்சுதுங்க. கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பழையபடி காடே சந்தோஷமா மாறுச்சு. கழுகு சந்தோஷப்பட்டு தான் பிறந்து வளர்ந்த இந்த மரத்துல இப்படி மறுபடியும் சந்தோஷம் வந்ததேன்னு நினைச்சு ரொம்ப ஆனந்தமாச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நம்மள வளர்த்தவங்க, நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு, அதுக்கப்புறம் வீட என்னைக்குமே நம்ம மதிக்கணும். அன்போட இருந்தோன்னா எல்லாமே மாறும்ன்றது இந்த கதை மூலம் தெரியுது. அப்படிதான் கழுகு வறண்டு போன அந்த மரத்தை விட்டுட்டு போன பறவைகள் எல்லாத்தையும் மறுபடியும் வர வச்சு தான் அன்பால எல்லாத்தையும் ஜெயிச்சுது. சவிதா தேவி கொஞ்சம் வயசானவங்க. ராஜ்கீர் என்ற ஊர்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கணவர் பிரசாத் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு.
அதுக்கப்புறம் சவிதா அவங்க பையன் ரமேஷை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ரமேஷ் சிட்டில இப்ப இருக்காரு. அவரு எப்பயும் பிஸ்னஸ், காசு, பணம்னுட்டு அதுலயே குறிக்கோளா இருந்தாரு. சவிதா கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு. ஒரு தடவை ரமேஷோட பிறந்த நாளுக்கு சவிதா கால் பண்ணவும் அவரு அட்டெண்டே பண்ணல. மறுபடியும் கால் பண்ணி பார்த்தாங்க சவிதா. ஆனா ரமேஷ் அந்த போனை எடுக்கவே இல்லை. அப்படியே ராத்திரி ஆச்சு. ராத்திரி ஒரு தடவை கால் பண்ணலாமேன்னுட்டு சவிதா கால் பண்ணும்போது ரமேஷ் எடுத்தாரு. அம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க. காலையிலேருந்து வேலை பார்த்து இப்போதான் நான் அசதியாக தூங்கிக்கிட்டு இருக்கேன். சும்மா இப்படி தொந்தரவு பண்ணாதம்மா. அப்போ சவிதா ரமேஷ்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்பா சொன்னாங்க. ஊருக்கு வர சொல்லி கெஞ்சினாங்க. ரமேஷும் வரேன்னுட்டு வாக்கு கொடுத்தாரு. ரமேஷ் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சவிதா அவனை கட்டி பிடிச்சாங்க. ஆனா ரமேஷோட நினைப்பு எல்லாம் காசு, பணம் இதுலயே தான் இருந்தது. அம்மா, நீங்க என் வளர்த்த நன்றியை செலுத்துதான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு பதில் செய்யறதுக்காக வந்திருக்கியாப்பா? சரி, ஒரு துணி எடுத்துக்கோ. அதுல 5 கிலோக்கு கல்லு போடு. அதை உன் வயிற்றுல கட்டிக்கோ. 24 மணி நேரமும் அதை கட்டிக்கிட்டே வேலை செய். உன்னால அப்படி முடியலனா இந்த பரீட்சையில நீ தோத்துதான் நினைச்சுக்கோப்பா. அப்படி ரமேஷ்க்கு பரீட்சை வச்சாங்க சவிதா. அதுக்கு ரமேஷும் சரின்னுட்டு சொன்னாரு. ரமேஷ் உடனே போய் 5 கிலோ கல்லை எடுத்துட்டு வந்து அதை துணியில கட்டி அதை அவரோட வயிற்றுல கட்டிக்கிட்டாரு. 1 மணி நேரம் ஆச்சு. ரமேஷால அப்படி உட்காரவே முடியல. நடந்து பார்த்தாரு. ஆனா அதுவும் அவரால் முடியல. 3 மணி நேரம் ஆச்சு. ரமேஷால சுத்தமா முடியல. அப்பதான் அவங்க அம்மா, இதை கட்டிக்கிட்டே நீ உன் வேலையையும் பார்க்கணும்னுட்டு சொன்னது ஞாபகம் வந்தது. வயிற்றுல கல்லை வச்சுக்கிட்டே ஃபோன் பேசுறாரு, வேலை பார்க்குறாரு. ஆனா ரமேஷால சுத்தமா முடியல. என்ன பண்ணாலும் அவரால் எதுவும் செய்ய முடியல. எல்லாம் கீழே கீழே விழுந்தது. வேலை செய்ய முடியல, உட்கார முடியல. அப்ப அவரு கல்லை கழட்டி வச்சுட்டு, இங்க பாருங்கம்மா, என்னால இது முடியாது. என்னப்பா ரமேஷ், இந்த பரீட்சையில நீ தோத்து போயிட்டியே. உன்னால இத ஒரு 5 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஆனா நான் 9 மாசம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டை சுமந்துட்டு தான் எல்லா வேலைகளையும் எந்த கஷ்டத்தையும் பார்க்காம ஆசையா செஞ்சேன். ஆனா உன்னால 24 மணி நேரம் கூட இதை செய்ய முடியலையே ரமேஷ் அப்படின்னு சவிதா சொன்னதும் ரமேஷ் உடனே சவிதா கிட்ட, அம்மா, நீங்க வேற ஏதாவது வேலை கொடுங்க, நான் சிறப்பா செஞ்சு காட்டுறேம்மா அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ என்னோட அறையிலே தூங்கு. அவ்வளவுதானம்மா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நான்லாம் அதை செஞ்சிருவேம்மா. ரமேஷ் அன்னைக்கு சவிதாவோட அறையிலே தூங்கினாரு. அப்ப சவிதா எந்திரிச்சு, பா ரமேஷ், தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாப்பா. அம்மா தண்ணி கேட்டதும் ரமேஷ் எந்திரிச்சு தூக்க கலக்கத்திலே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சவிதாக்கு கொடுத்தாரு. சவிதா அந்த கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு மீதி இருந்த கொஞ்சம் தண்ணிய பையன் படுக்கிற இடத்துல ஊத்திட்டாங்க. இதை பார்த்தோன்னே ரமேஷ்க்கு பயங்கரமா கோவம் வந்தது. அம்மா, என்ன பண்ற? நான் படுக்கிற இடத்துல தண்ணி ஊத்திருக்க, என்னம்மா இது? ஐயோ, வயசாயிடுச்சுலப்பா, தூக்க கலத்துல கண்ணு தெரியல, அதான் இப்படி பண்ணிட்டேன். வேற வழி இல்லாம ரமேஷும் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்க ஆரம்பிச்சாரு. தூக்க வர நேரம் அவருக்கு அது. அப்ப மறுபடியும் சவிதா எந்திரிச்சு ரமேஷ் கிட்ட, ரமேஷ், ரொம்ப தாகமா இருக்குப்பா, திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரியா? ரமேஷ்க்கு பயங்கரமா கோவம் வந்து, அம்மா, ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? நான் பேசாம என்னோட ரூம்லயே படுத்து தூங்குறேன். அப்ப சவிதாக்கு கோவம் வந்து பலார்னு ஒரு அரைஞ்சாங்க ரமேஷ. ஏன்பா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது என்னை தூங்கவே விட மாட்ட. உனக்கு எந்திரிச்சு சேவைகள் செய்யவே கரெக்டா இருக்கும். அப்பப்ப பாத்ரூம் போயிடுவ. நீ ஈரம் பண்ணி வைக்கிற இடத்துல எந்த ஒரு அசிங்கமும் பார்க்காம நான் தூங்குவேன். அது பெரிய விஷயமா கூட நான் நினைக்க மாட்டேன். நீ இப்படி என்னை தொந்தரவு பண்ணும் போதெல்லாம் உன் மேலே எனக்கு வெறுப்பே ஏற்படாது. நான் உன்னை உண்மையான அன்போட பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் 2 தடவை தண்ணி கேட்டதுக்கே இப்படி கோவப்பட்டு என்ன கத்தறியே. நீ அப்படி பண்ணும் போதெல்லாம் நான் உன்னை அப்படி பார்த்துக்கலையேப்பா, அன்பா தானே பார்த்துக்கிட்டேன், ஏன் குழந்தை நினச்சேனே அப்படின்னு சவிதா சொன்னோன்னே ரமேஷ் எதுவும் சவிதா கிட்ட சொல்ல. மா, சரி, 3வது வேலை என்னன்னுட்டு என்கிட்ட சொல்லு. 3வதா? காலையில விடிஞ்சதும் சொல்றேன், இப்ப தூங்கு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அம்மா பையன் கிட்ட, ரமேஷ், இப்ப 3வது வேலையை சொல்ல போறேன் அப்படின்னு அம்மா சொன்னதும் ஒரு சின்ன பறவை ஜன்னல் கிட்ட வந்தது. ரமேஷ், இது என்னப்பா? அம்மா, இது ஒரு பறவை. ரமேஷ், இது என்னப்பா? அம்மா, அதான் சொல்றேனே, இது ஒரு பறவைன்னுட்டு. திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க, என்னம்மா? ரமேஷ், சொல்றேன்ப்பா, உனக்கு சின்ன வயசா இருக்கும் போது
என் மடியில நீ உட்கார்ந்திருந்த. அப்ப ஜன்னல் ஓரத்துல ஒரு குருவி ஒண்ணு வந்தது. அது என்னம்மான்னு நீ கேட்கவும் அது ஒரு குருவின்னு சொன்ன. அதை கிட்ட பார்த்துட்டு மறுபடியும் அது என்னம்மான்னு கேட்டேன். மறுபடியும் அது ஒரு குருவிப்பா அப்படின்னுட்டு செல்லமா உன்கிட்ட சொன்னேன். அப்புறம் என் சேலை முந்தானியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அம்மா இது என்னதுமா, அம்மா இது என்னதுமான்னுட்டு மறுபடியும் கேட்டேன். நீ ஒவ்வொரு தடவை அப்படி கேட்கும் போதும் அன்பா அது ஒரு குருவிடா செல்லோன்னுட்டு ஆசையா உன்கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கு அப்படி சொல்லும் போதெல்லாம் உன் மேல எந்த கோவமும் வரல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு உன்னை நான் 2 தடவை தான்ப்பா கேட்டேன். அதுக்கே உனக்கு இப்படி ஒரு கோவம் வருது. நான் உன் மேல கோவப்படலையேப்பா. நீ சின்ன குழந்தையா இருந்த போது இப்ப மட்டும் எங்கிருந்து உனக்கு கோவம் வருது? உனக்கு எவ்வளோ வயசானாலும் என் அன்பு உன் மேல அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்படி சவிதா எடுத்து சொல்லவோ ரமேஷ்க்கு அம்மாவோட அன்போட இந்த உலகத்துல சிறந்தது எதுவும் இல்லைன்றது புரிஞ்சுது. பணம் காசு எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா அன்பு, அதுவும் அம்மா அன்பை சம்பாதிக்க முடியாது. அதுதான் உண்மையான அன்புன்றதை உணர்ந்தாரு ரமேஷ்.